என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை இன்றைய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல் ஆசியாய் விளங்க உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக நாம் எடுக்கின்ற திருப்பாடல் அல்லது திருச்சபை நமக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் 105. ஆகவே தான் நாம் பல்லவியாக வாசிப்போம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவு கொள்கின்றீர் என்று. அந்த வகையில் நாம் பார்க்கின்றோம், இந்த திருப்பாடல் 105வது திருப்பாடலானது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால் 3 காரியங்களுக்காக எழுதப்பட்டது. முதலாவதாக, ஆண்டவர் தாம் உடன்படிக்கை செய்து கொண்டதை என்றும் மறவாத தெய்வமாக இருக்கின்றவர். ஆகவே அவ்வாறு உடன்படிக்கை செய்த மறவாத இறைவனை புகழ்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த திருப்பாடலானது எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றவர். ஆகவே அப்படிப்பட்ட இறைவனை நாம் புகழ்வோம் என்று சொல்லும் ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. மூன்றாவதாக, இந்த திருப்பாடலானது இதுவரைக்கும் நம்முடைய மூதாதையர்களை வழிநடத்திய இறைவன் நம்மையும் இனி வரும் நாட்களிலே செம்மையாக சிறப்பாக நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு தருகின்ற ஆழமான ஒரு செய்தியை தருகின்ற திருப்பாடலாக அமையிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருப்பாடலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உற்று நோக்கினோம் என்று சொன்னால், மூதாதையருடைய பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மேலும் மோய்சன் வழியாக இறைவன் செய்த நன்மைத்தனத்தை, இஸ்ராயல் மக்களுக்கு அவர் செய்த நன்மைத்தனத்தை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஆபிரகாமை பற்றிய அவரோடு செய்த உடன்படிக்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் நமது விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார், நம்பிக்கையின் நங்குரமாக இருக்கின்றார். அந்த ஆபிரகாமை பார்த்து இறைவன் சொல்கின்றார், நான் காண்பிக்கும் கானான் தேசத்திற்கு செல், நான் உனக்கு வாக்களிக்கும் நகரத்திற்கு செல் என்று சொன்னவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் செல்வதாக பார்க்கின்றோம். ஆகவே அவர் வழியாக, ஆபிரகாம் வழியாக இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் கானான் தேசத்தை இறைவன் வாக்களிக்கின்றார். அதோடு அந்த உடன்படிக்கையை அவரை தொடர்ந்து வந்த பல மூதாதையர்களிலே அவர் நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். அது ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாகவும் இருக்கட்டும். ஆகவே வழி வழியாக வந்த இஸ்ராயல் மக்களை அவர் வாக்களித்த கானான் தேசத்திற்கு அவர் அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த திருப்பாடலில் முக்கியமாக நமக்கு தரப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருப்பவர் மோசே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே கடவுளால் அழைக்க பெற்றவர். அவர் ஒரு எபிராயராக அவர் வாழ்ந்தவர். அவ்வாறாக வாழ்கின்ற சமயத்தை பாருங்கள், கடவுள் அவரை அழைத்து, என் மக்கள் படும் துன்பங்களை நான் எகிப்திலே கண்டேன், ஆகவே எப்படியாவது உன் வழியாக அந்த மக்களுக்கு நான் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி மோசேவை அழைத்து பார்வோனிடம் சென்று, எனது மக்களுக்காக நீ பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்ய செய்து, ஆனால் பாருங்கள், பார்வோன் மன்னன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்தினான். ஆகவே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு
தான் செய்த உடன்படிக்கையை, என் மக்களை நான் கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்ற அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஏறக்குறைய 10 வகையான தீமைகளை அவருக்கு தந்து இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து அவர்களை செங்கடல் வழியாக கடக்க செய்து கானான் தேசத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்ட தெய்வமாக இருக்கின்றார். அந்த வழியிலே பாருங்கள், ஒளிரும் மேகத்தூணாய், ஒளிர்விக்கின்ற தீபத்தூணாய் இருந்து மக்களை வழிநடத்துவதை பார்க்கின்றோம். அந்த மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காமல் இருப்பதற்காக பல்வேறு தேவைகளை செய்த தெய்வமாக இருக்கின்றார். இப்படியாக இஸ்ராயல் மக்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற இறைவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே அதே சிந்தனையையும் நமக்கும் உங்களுக்கும் வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் 105 எடுத்து நாம் வாசிக்கின்ற சமயத்திலெல்லாம் எவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு அவர் செய்த உடன்படிக்கையை, அவர் கொடுத்த உடன்படிக்கையை வாக்கு மாறாத தெய்வமாக நிறைவேற்றியது போல நம் வாழ்விலும் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக தந்தை என்ற முறையிலே அவர் நம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே பிள்ளைக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பாடலை ஜெபிக்க இன்றைய நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவே இந்த அழைப்பை ஏற்று தந்தைக்குரிய வாஞ்சையோடு, பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நாம் இறை தந்தையிடம் நம்மை அர்ப்பணித்து வாழக்கூடிய நல் ஆசையை வேண்டி ஜெபிப்போமா? எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பு தகப்பனை இறைவா, இது ஆபிரகாம் வழியாக நீர் செய்த உடன்படிக்கையை வாக்கு மாறாமல் நீர் நிறைவேற்றியதை நாங்கள் இந்த திருப்பாடல் வழியாக உணர்கின்றோம். அன்பாண்டவரே, திருமுழுக்கு வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பிள்ளையாக, உடன்படிக்கையின் மக்களாக ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். அந்த உடன்படிக்கையின் மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரவும், அந்த உடன்படிக்கையிலே உம்மையே எங்கள் கடவுள், நாங்கள் உமது பிள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிலே வளரக்கூடிய நல் ஆசியை இந்த நாளிலே தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.